பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஈஸ்டர் பண்டிகை நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கவனிங்கள், தேவ செய்தியினுடைய தலைப்பு அவரோடு கூட. தலைப்பு என்ன சொன்ன? அவரோடு கூட. அவரோடு கூட என்றால் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட. உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார். அவரோடு சேர்ந்து நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது யாரோடு இருக்கிறீர்கள்? உயிர்த்தெழுந்த இயேசுவோடு. சும்மா இயேசுவோடு சொல்லக்கூடாது. யாரோடு? உயிர்த்தெழுந்த இயேசுவோடு. 4 வசனங்களை நான் காட்டுகிறேன். இந்த 4 வசனங்களிலும் அவரோடு கூட, அவரோடு கூட, அவரோடு கூட வரும். சில வசனத்துல ஒரு முறை வரும், சில வசனத்துல பல முறை வரும். அவரோடு கூட இந்த வார்த்தை தொடர்ந்து வரும். மறுபடியுமாக உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கடைசி வரைக்கும் இருக்க விரும்புறீங்க? யாராவது பாதியில போக விரும்புறீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவை விட்டு யாராவது பாதியிலே போயிருக்கிறீர்களா? கவனியுங்கள், செய்தியை கவனிக்கணும், போன நோண்டக்கூடாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை விட்டு விலகி போயிருந்தால் இன்றைக்கு யாரோட வந்துடணும்? உயிர்த்தெழுந்த இயேசுவோடு வந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நான் இறுதி வரை என்ன செய்வேன்? பயணிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பயணம் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு. உங்கள் பயணம் ஏதோ ஒரு மனிதனோடு அல்ல, ஏதோ ஒரு மனுஷியோடு அல்ல, ஏதோ ஒரு விளையாட்டு வீரனோடு அல்ல, ஏதோ ஒரு விளையாட்டோடு அல்ல, ஏதோ ஒரு சினிமா நடிகனோடு அல்ல, ஏதோ ஒரு சினிமா நடிகையோடு அல்ல, ஏதோ ஒரு அரசியல்வாதியோடு அல்ல. உங்கள் பயணம் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து, உங்களுக்காக மரித்து, உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிற இயேசுவோடு உங்கள் பயணம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமா, ஒரு ஃபிளக்ஸ் போர்டு பார்த்தேன். டேஸ் இன்னாரோடு திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சி என்ன செய்யும்? தொடங்கும். டேஸ் இன்னாரோடு திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சி என்ன செய்யும்? தொடங்கும். டேஸ்ல அதுவும் சொல்லுங்க பாஸ்டர், என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். தனியா வந்து வேணா கேளுங்க, என்ன பண்றேன் சொல்றேன். அவர்கள் பயணம் யாரோடு? அவர்கள் மத்தியில நீங்கள் நானும் இருக்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய பயணம் யாரோடு? உன்னதரோடு. எத்தனை ஆமென் போறீங்க? இயேசு உன்னதர். அவர் உயிர்த்தெழுந்த உன்னதர். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற உன்னதர். அவர் மகிமையின் ராஜா. அவர் கனத்துக்குரியவர். ஆகையால் உங்களுடைய வாழ்வு உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இருக்க வேண்டும். கவனியுங்கள், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய யோசனை, உங்களுடைய செயல், உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேச்சு எல்லாம் யாரோடு இருக்க வேண்டும்? இயேசுவோடு இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதனாலதான் தலைப்பு என்ன கொடுத்திருக்கிற அப்படின்னா அவரோடு கூட. யாரோடு கூட? அவரோடு கூட. அவரோடு கூட.
எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள், அதை கொஞ்சம் கவனிக்கணும். யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உட்காரவும் செய்திருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பியவர் யார்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுடன் அவரோடு உங்களையும் என்னையும் எழுப்பியவர் பிதாவாகிய. இந்த வேலையெல்லாம் பின்னாடி இருந்து செய்யறது யாரு? பிதாவாகிய. கவனிங்கள், இயேசுவை பின்பாக இருந்து இயக்கியது யாரு? பிதாவாகிய தேவன். இயேசுவை பின்னாடி இருந்து இயக்கியது பரலோகம். இவ்வளவு காரியத்தையும் இவ்வளவு வேலையும் இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? செய்ய வைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. அப்படின்னா இயேசுவை உயிரோட எழுப்பினது யாரு? பிதாவாகிய. நீங்க பிதாவாகிய தேவன் இயேசுவை மட்டும் உயிரோடு என்ன செய்யல? எழுப்பல. அவரோட சேர்ந்து என்னன்னு சொல்றாங்க? கை வழித்துக்க பார்க்கலாம். சில பேர் கையை வைத்தலையே, இன்னும் உயிரோடு எழுத. சத்தியம் புரியுதா புரியலையா? ஆமா, உங்களையும் அவர் உயிரோட என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா. உங்க வாழ்க்கை உயிரடைஞ்ச வாழ்க்கையா மரிச்ச வாழ்க்கையா? இப்ப நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அப்படின்னா இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து பிதா உங்களை என்ன பண்ணிட்டார்? உயிரோட. ஆமா, பின்னாடி இருக்க கவனிக்கிறீங்களா? கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? சத்தமா ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை தோல்வி மாதிரி தெரியுதா? உங்க வாழ்க்கை நஷ்டமா போயிட்டு இருக்கா? ஒருவேளை உங்க வாழ்க்கை கஷ்டத்துல போயிட்டு இருக்கா? ஒருவேளை உங்க வாழ்க்கை குழப்பத்துல போயிட்டு இருக்கா? ஒருவேளை உங்ககிட்ட இன்னும் பாவம் ஒட்டிட்டு இருக்குதா? இன்னும் ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் அடையலையா? அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இந்த சத்தியம் என்ன செய்யல? புரியல. இந்த சத்தியம் விளங்கல. ஹலோ, ஒரு அறிவு வேண்டும், ஒரு ஞானம் வேண்டும், ஒரு சத்தியம் விளங்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பும் பொழுது என்னையும் என்ன செய்திருக்கிறார்? உயிரோடு. அப்படின்னா நான் என்ன மரிச்சா போயிட்டேன்? இல்ல, பாவமான வாழ்க்கையிலிருந்து என்ன செய்திருக்கிறார்? உயிரோடு எழுப்பி. ஒரு ஆமென். பாவமான வாழ்வு அது மரித்த வாழ்வுக்கு அடையாளமா இருக்கிறது. பாவமான வாழ்வு மரித்த வாழ்வுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்படின்னா பிதா இயேசுவை உயிரோடு எழுப்பும் பொழுது நீங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து உயிரோடு எழுந்து உயிரோடு அவரோடு கூட உயிரோடு எழுந்து உன்னதங்களில் அவரோடு என்ன செய்திருக்கிறீர்கள்? உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உன்னதங்களிலே. அதை கொஞ்சம் விளக்கமா நான் பேச போறேன், கவனிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செய்திருக்கிறார்? அமர்ந்திருக்கிறார். கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துல கடைசி சிங்காசனத்தில் அமரல. பிதாவாகிய தேவன் அவர் எங்க அமர வச்சாரு? இயேசு எங்க அமர வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. பக்கத்திலேயே தூரமா? பின்னாடி கவனிக்கிறீங்களா? பக்கத்திலேயே தூரமா? ஏன் இயேசுவை பிதா வலது பாரிசத்தில் உட்கார வச்சாரு பக்கத்துல? இதுவரைக்கும் யாருமே செய்யாதத யாரு செய்தா? அவருடைய குமாரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் யாருமே செய்யாததை ஒரு குமாரனாகிய இயேசு செய்து முடித்ததனால பிதாவாகிய தேவன் உன்னதத்திலே இயேசுவை எங்கே அமர வைத்தார்? வலது பாரிசத்தில். வலது பாரிசத்தில் அமர வைத்தார். சத்தியத்தை விளங்கிக்கோங்க. அப்படின்னு நீங்களும் எங்க உட்கார்ந்துருக்கீங்க?
எங்க உட்கார்ந்திருக்கீங்க? யாருடைய வலது பாரிசத்தில்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய வலது பாரிசத்தில்? பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில். அப்படி என்றால் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? என்ன நினைக்க வேண்டும்? என்ன கற்பனை செய்ய வேண்டும்? பிதாவுடைய வலது பாரிசத்திலே இயேசு அமர்ந்திருக்கிறார். இயேசுடைய மடியில நான் என்ன செய்திருக்கிறேன்? அமர்ந்திருக்கிறேன். புரிஞ்சவங்க கைவிட்டு ராமன் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் இதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறேன் பாருங்களேன். உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த பூமியில சிங்காசனத்தில் என்ன செய்திருக்கிறோம்? அமர்ந்து இந்த பூமியை இப்ப என்ன பண்றோம்? கண்ட்ரோல் பண்றோம். எதிர அமைச்சல போறீங்க அப்படின்னா இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ற ரிமோட்டு உங்க கையில, என் கையில யார் கொடுத்திருக்கிறா? இயேசு கொடுத்துட்டாரு. எப்ப கொடுத்தாரு? அவரோடு சேர்ந்து நீங்கள் உயிரோடு எழுந்த உடனே உங்க கையில என்ன வந்துருச்சு? ரிமோட். அது என்ன ரிமோட்டு? இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ற ரிமோட். ஒரு ஆமை சொல்லுங்களேன். நீங்க தான் கெட்டுன்னு சொல்றேன். கை புரிஞ்சவங்க கையை விட்டு ஒரு ஆமை சொல்லுங்களேன். எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க தான் லீடர். எத்தனை ஆமை சொல்ல போறீங்க? எங்க இருக்கிறீங்களோ ஆமா அந்த பாருங்க, நிர்வாகத்துக்கு கீழே நீங்க தான் முதன்மையா என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஏன்னா இந்த பூமியில கர்த்தர் உங்களை சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஒரு ஆமை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? புரியுது மட்டும் சொல்லுங்க. கை ஊற்றி ராமன் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா இதெல்லாம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யல? பிறக்கவே இல்லை. நீங்கள் நானும் அப்ப பிறக்கல. ஆனா அவருடைய திட்டத்துல நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். கொஞ்சம் ஒரு ஆமை சொல்லுங்களேன். அவருடைய திட்டத்தில பல 1000 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய திட்டத்தில நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏற்ற வேலை வந்த உடனே அவருடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டு மரிக்க வைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரை உயிரோடு எழுப்பும் போது நம்மளையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு எழுப்பினது மாத்திரம் அல்லாமல் நமக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்திருக்கு. ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆமா, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறோம். சிங்காசனம் என்பது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு. ஒரு ஆமை சொல்லுங்க. சிங்காசனம் என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க பொறுப்பு. எனக்கு பொறுப்பு இருக்குன்னு கையை வைத்துங்க. பொறுப்பு இல்லைன்னா கையை உயர்த்த வேணாம். எந்த பொறுப்பு? சில பேர் கையை உயர்த்தலையா? எந்த பொறுப்புமே உங்களை நடத்துறதே ஒரு பொறுப்பு தான். இதுல என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். அப்படி என்றால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். இயேசுவோடு கூட சேர்ந்து நானும் என்ன செய்திருக்கிறேன்? உயிரோடு எழுந்திருக்கிறேன். ஆகையால் என் வாழ்க்கை இனி ஒரு உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை. ஆமா சொல்லுங்களேன். ஆகையால் என் வாழ்க்கை இனி ஒரு உயிருள்ள வாழ்க்கை. ஆகையால் என் வாழ்க்கை இனி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஆகையால் என் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கே நான் என்ன இல்லை, பிரயோஜனமா இல்லை. சில பேர் சொல்லுவாங்க என்னையே எனக்கு பிடிக்கல. அவனை என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்களே பிரயோஜனம் இல்லை. சத்தியத்தை சத்தியமா விளங்கி கொள்ளுங்க. ஆமா, கர்த்தர் நீங்கள் பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் பிரயோஜனமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மதிப்பு மரியாதை வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்று இயேசுவோடு சேர்ந்து உங்களையும் உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் என்ன செய்திருக்கிறார்? அவரோடு சேர்த்து உங்களையும் அமர பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவகணமே, என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த அறிக்கையை பண்ண ரெடியா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். சேர்ந்து இந்த அறிக்கை பண்ணுவோமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே என்னை அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். அதனால உங்களை விலையேறப்பட்ட பிள்ளைகளாய் பாருங்க. உங்களை சாதாரண பிள்ளைகளை பார்க்காது. ஏதோ வாழ்க்கையில சில குறைவு இருந்தா அதை பார்க்காதீங்க. உங்களை மேன்மையா பாருங்க. மேன்மையா பார்க்கறவன் கையை விட்டு ராமன் சொல்லுவாங்க. எப்படி சத்தமே சேர்ந்து சொல்ல, நான் மேன்மையான பிள்ளை, நாங்கள் மேன்மையான பிள்ளைகள். எப்போது இருதயத்திலே மனதிலே ஒரு ஓட்டம் போட வேண்டும். நான் சாதாரண ஒரு நபர் அல்ல, நான் மேன்மையான பிள்ளை. இயேசுவோடு பிதா என்னை உயிரோடு எழுப்பி
உலகத்திலே அமர்வது. உலகத்தை கவனிக்காதீர்கள், உலக செயல்களை கவனிக்காதீர்கள். உலகம் முழுவதும் தோல்வியினால் நிறைந்திருக்கிறது. ஹலோ, உலகம் முழுவதும் தோல்வியினாலும் குழப்பத்தினாலும் பிரச்சனையினாலும் நிரம்பி இருக்கிறது. நீங்க வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் இயேசுவோடு சேர்த்து உன்னை உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் அமர பண்ணின பிதாவாகிய தேவனை என்ன செய்? நோக்கிப்பார். சொல்லுங்களேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள். எத்தனை பேர் பிரகாசமா வாழ நினைக்கிறீங்க? பிரகாசம். நீங்க பிரகாசமா வாழணும்னு சொல்லிதான் இயேசு சிலுவையில என்ன அடைந்தார்? இருள் அடைந்தார். நீங்கள் பிரகாசமாய் வாழ வேண்டும் என்றுதான் இயேசு 3வது நாளில் என்ன செய்தார்? உயிரோடு எழும்பினார். கொலேசையர் புஸ்தகம் 2வது அதிகாரம். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போகும், பிலிப்பியர்லாம் தாண்டி போயிருங்க வேகமா. கொலேசையர் 2வது அதிகாரம் 13, 14 வசனத்தை எடுத்துக்கோங்க. கொலேசையர் 2வது அதிகாரம் 13, 14. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் என்ன அடித்தார்? சொல்லுங்க, என்ன அடித்தார்? அதனங்க ஆணி அடித்தார். ரோம போர் சேவதானே இயேசுவை ஆணியால சிலுவையில் அடிச்சாங்க. ஆனா இங்க ஆணி அடித்தார்னு போட்டிருக்க. உண்மையில என்ன தெரியுமா? இயேசுதான் ஆணி எடுத்து என்ன பண்ணார்? சிலுவையில தன்னைத்தானே என்ன செய்தார்? அடித்து கொண்டார். அதற்காக அவர்களை என்ன செய்தார்? பயன்படுத்தினார். அதற்காக அவர்களை என்ன செய்தார்? பயன்படுத்தினார். இதற்காகவே நான் வந்தேன். அப்ப இதுதான் வந்திருக்கிறாரு. அப்படி என்றால் எல்லாம் அவர்தான் செய்கிறார். கவனிங்க 13வது வசனத்தை. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட, இங்கே வருது பாருங்க, அவரோடு கூட. நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுற எல்லா வசனத்திலையும் வரும் இந்த வரி, அவரோடு கூட. அது நீங்க நோட் பண்ணணும். அவரோடு கூட உயிர்ப்பித்து. எல்லாரும் சொல்லுங்க, உயிர்ப்பித்து. பின்னாடி எல்லாம் உயிர்ப்பித்து, உயிர்ப்பித்து, உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. மரித்த இயேசு ஏன் உயிரோடு எழுப்பினார்? ஏன் எழுப்பினார்? மரித்து போயிருந்த உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவனை ஏற்படுத்துவதற்கு. ஒரு சொல்லுங்களேன். மரணத்தோட எல்லாம் முடியலங்க, உயிர்த்தெழுதலோடு தான் எல்லாம் என்ன செய்யுது? முடியுது. உயிர்த்தெழுதலோடு தான் எல்லாம் முடியுது. பாருங்க, கவனிங்க. உயிர்ப்பித்து உங்கள் பாவத்திலிருந்து உயிர்ப்பித்து, உங்கள் மாம்ச இச்சையிலிருந்து உயிர்ப்பித்து, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உயிர்ப்பித்து, உங்களுடைய தேவையில்லாத குணங்கள் சுபாவத்திலிருந்து உங்களை உயிர்ப்பித்து, மற்ற எல்லா பலவீனத்திலிருந்து உங்களை உயிர்ப்பித்து, அந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசுதான் இன்னைக்கு மன்னிப்பு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு மன்னிப்பு கொடுக்கிறாரா இல்ல வேற ஒரு இயேசு வந்து கொடுக்கிறாரா? மன்னிப்பு என்பது அது தொடர்கிறது. ஏதாவது காரியத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தவறிடுறோம். அப்படின்னா நம்மளை மன்னிக்கிறது யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு.
உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களையும் என்னையும் மன்னிப்பது மட்டுமல்லாமல் மறுபடி நாம் பாவத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கும், மறுபடியும் மாம்ச இச்சைகளிலே ஈடுபடாமல் இருக்கும்படிக்கும், மறுபடியும் நாம் கவலைக்குள்ளே போகாமல் இருக்கும்படிக்கும், தோல்விக்குள்ளே போகாமல் இருக்கும்படிக்கும் உங்களுடைய இருதயத்தில் மனதிலே ஒரு உயிர்ப்பிப்பை என்ன செய்கிறார்? அவருடைய வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் உங்கள் பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் போகாமல் இருக்க வேண்டும் என்றால், பழைய குணத்துக்குள்ளே, பழைய சுபாவத்துக்குள்ளே போகாமல் இருக்க வேண்டும் என்றால், வசனத்தினாலே, வார்த்தையினாலே உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும், உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு விரோதமாக இருந்த கட்டளைகளையும், உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தையும் உங்கள் நடுவில் இராதபடிக்கு என்ன பண்ணிட்டாரு? உழைத்து போட்டு விட்டார். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? உங்களுக்கு எதிரடையா இருந்த கட்டளை, உங்களுக்கு விரோதமா இருந்த கையெழுத்து, ஒரு நீதிபதி ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை சொல்லி தீர்ப்பு கொடுத்து கையெழுத்து போட்டுட்டா, கையெழுத்து போட்டதுதான். பிதாவாகிய தேவனும் உங்களுக்கு எதிராக என்ன போட்டு வச்சிருந்தாரு? கையெழுத்து உங்களுக்கு சாதகமா போட்டிருந்தாரா, எதிராக போட்டிருந்தாரா? சாதகமாவா? பாதகமா கையெழுத்து போட்டிருந்தார். எதிரியா நின்னாரு. உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக அந்த எதிரடையான காரியங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு விரோதமாக போட்ட கையெழுத்தை என்ன செய்து விட்டார்? அவரே என்ன பண்ணிட்டாரு? குலைச்சிட்டார். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? இதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருந்து என்ன செய்கிறார்? அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உயிரோடு எழுந்த இயேசுவோடு சேர்ந்து நீங்களும் என்ன அடைந்து கொண்டிருக்கிறீர்கள்? உயிர் அடைந்து. உயிரோட இருக்கிறீங்களா இல்லையா? உயிர் இருக்கிறவங்கள கையை வைத்து கொஞ்சம் காட்டுங்க. உயிர், உயிர். இந்த பூமியிலே நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறீங்களோ நல்லா கவனிங்களேன். இந்த பூமியில நீங்க எத்தனை வருஷம் மாம்சத்துல உயிரோடு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்க இருதயத்துல, மனதுல உயிரடைதல் என்ன தேவை? உங்க இருதயத்துல, உங்க மனதுல உயிரடைதல் இல்லாமல் உங்க இருதயத்துல, மனதுல மரணம் வந்துருச்சுன்னா, பிரிவினை வந்துருச்சுன்னா, பாவம் வந்துருச்சுன்னா நீங்கள் தேவனை விட்டு விலகி போய்விடுவீர்கள். உலகத்தானாய் மாறிவிடுவீர்கள். உலகத்தானாய் இருந்த நம்மை, தேவனை விட்டு பிரிந்த நம்மை தான் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்ன செய்திருக்கிறார்? மறுபடி இருதயத்துல, மனதில உயிரை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உயிரடைய செய்கிறார். ஒரு ஆனந்தம், ஒரு உயிரடைய செய்தல், உயிரடைதல். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தால் அவரோடு சேர்ந்து நாமும் உயிரோடு என்ன செய்து விட்டோம்? எழுந்து விட்டோம். அதோட முடியல. எல்லாரும் கவனிங்க, அதோட முடியல. நீங்களாம் எங்க இருக்கோம்? பூமியில இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த சரீரத்துக்குள்ளதான் இருதயம் இருக்கு, மனது இருக்கு, கிரியைகள் இருக்கு. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்துக்கு உள்ளே ஒரு உயிர்த்தெழுதல் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். யோசிக்க வேண்டும். தேவன் எனக்கு எதிரியா இருந்தாரு, அவர் எனக்கு எதிராக கையெழுத்து போட்டிருந்தாரு, இத்தனையுடைய குமாரின் மூலமாக குலைத்து அவரை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவரை அடக்கம் செய்து உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து நானும் உயிரோடு எழுந்திருக்கிறேனே. கடைசி வரைக்கும் எனக்கு என்ன அடைதல் தேவை? உயிரடைதல் தேவை. எத்தனை பேருக்கு உயிரடைதல் தேவை? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? உயிரடைதல். உயிரடைதலை விரும்பவில்லை என்றால், உயிரடைதலை வாண்டிக்கவில்லை என்றால், உயிரிடுதலை குறித்து சிந்திக்கவில்லை என்றால் உலகம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். உலக கிரியைகள் உங்களுக்குள்ளே வந்துவிடும். உலக சுபாவங்கள் உங்களுக்குள்ளே வந்துவிடும்.
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமலே போய்விடும். என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கிறோம்? அவரோடு கூட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு கூடனா உயிரோடு எழுந்த இயேசுவோடு கூட. எத்தனை பேருக்கு செய்தி புரியுதுன்னு சொல்றோட கையெழுத்துறாங்க. என் கூட சேர்ந்து அறிக்கை நீங்க பண்றீங்களா? என் தேவன் என்னை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து எனக்கு எதிரடையாகவும் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவருடைய ரத்தத்தினாலே அழித்து போட்டு இருக்கிறார். இப்போ உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிங்க. இன்னைக்கு ஈஸ்டர். வழக்கத்துக்கு மாறா சிரிக்கணும், டபுள் மடங்கு சிரிக்கணும். சரிங்களா? நல்லா சிரிக்கணும். பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா சிரிங்க. முத சிரிச்சிருங்க. சிரிச்சிருங்க, எல்லாரும் சிரிச்சிருங்க. தயவு செய்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கையை கொடுத்து அவங்க கையை கொடுத்துட்டு மறுபடியும் சிரிக்கிறது நிறுத்திடாதீங்க. சிரிச்சுக்கிட்டே ரெடியா இருக்கிறீங்களா? சிரிச்சுட்டே சொல்லுங்க. என் தேவன் என்னை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு எதிரடையாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவருடைய ரத்தத்தினாலே அழித்து போட்டு இருக்கிறார். எல்லாரும் வலதுகையை உயர்த்துங்க வேகமா, சீக்கிரம். பிள்ளைகளுக்கான அறிக்கை. என் தேவன் என் பிள்ளைகளை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு மன்னித்து என் பிள்ளைகளுக்கு எதிரடையாகவும் என் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவருடைய ரத்தத்தினாலே அழித்து போட்டார். ஆமென். இப்ப பாருங்க, மறுபடியும் கையை பிடிங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. மோத பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் உயிரடைவீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் உயிரடைவீங்க. ஆமென். அல்லேலூயா. 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 அப்படியே செக் பண்ணணும். நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் நான் எந்த அளவுக்கு உள்ள உயிரடைந்திருக்கேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. கொலேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழும்பப் பண்ணின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கொலேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். இந்த 12வது வசனத்துல 2 இடத்துல அவரோடு கூட வரும். கவனிக்கிறீங்களா? 12வது வசனத்துல 2 இடத்துல அவரோடு கூட. கவனிங்க. ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். போறீங்க. மூழ்கு ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் அநேகர் இருக்கீங்க. அப்ப அந்த மூழ்கு ஞான ஸ்நானம் எதனால நீங்க எடுத்தீங்க? எதுக்காக நீங்க எடுத்தீங்க? அந்த மூழ்கு ஞான ஸ்நானம் எடுக்கிற அந்த காரியம் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இயேசுவை அறிந்து கொண்டீர்கள், இயேசு மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டீர்கள், இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள், தொடர்ந்து இயேசுடைய போதனையில வளர்ந்தீர்கள். அதுக்கு பின்னாடி போய் உங்களை போய் எதுல முக்கணும் சொல்லுங்க. நான் தான் முக்கினேன். எதுல முக்கினேன்? தண்ணியில முக்கினேன். முங்கி நீங்க எந்திக்கும் போது என்ன 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 நடந்ததாக அர்த்தம்?
அதோட முங்கும் போதே உங்க பழைய பாவம் சுபாவங்கள் என்ன ஆயிடுச்சு? அடக்கம். என்ன ஆயிடுச்சு? இயேசு மரிச்சோன்னு என்ன பண்ணாங்க? அதே போல நீங்க அந்த தண்ணியில மூழ்கும் போது எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? எந்திரிச்ச உடனேயும் அந்த பழைய சுபாவமும் குணங்களும் சேவை இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு. ஹலோ, பின்னாடி கவனிக்கிறீங்களா? எந்திரிச்ச உடனேயும் பழைய அந்த சுபாவம் செயல் அந்த காரியம் இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயிருக்கிறோம். இயேசு எனக்காக மரித்தார். இயேசு எனக்காக உயிரோடு என்ன செய்தார்? எழுந்தார். எத்தனை ஆமென் போறீங்க? நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்கிறேன். அவை இந்த மூழ்கு ஞானஸ்நானத்தினாலே நான் உறுதிப்படுத்துகிறேன். இந்த தண்ணீரிலே நான் மூழ்கும் பொழுது என்னுடைய பழைய மனிதன், பழைய மனுஷி அதில் என்ன செய்து விட்டான்? என்ன செய்து விட்டார்? மரித்து விட்டான், மரித்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தண்ணீரில் இருந்து நான் எழுந்திருக்கும் பொழுது எப்படி எழுந்திருக்கிறேன்? புதிய மனிதன். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இது தேவன் மேலே நான் வைத்திருந்த விசுவாசத்தினாலே. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஞானஸ்நானம் நீங்க எப்ப எடுத்தீங்க? ரட்சிக்கப்பட்ட மறுநாள் எடுத்தீங்களா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட மறுநாள் எடுத்திருப்பீங்களா? அப்ப தண்ணீரில் நீங்க மூழ்கும் பொழுது அப்படியே உங்களுடைய பழைய வாழ்க்கை தண்ணீரோடு அடக்கம் பண்ணப்பட்டது. நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் புதிய மனுஷியாய் புதிய மனிதனாய் எழுந்திருக்கிறீர்கள், உயிரிழந்திருக்கிறீர்கள். கவனி, இது கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, வசனத்தின் மேலே, அவருடைய செயலின் மேலே, கிரியின் மேலே நீங்கள் வைத்த விசுவாசத்தினாலே இது நடந்தது. அப்படின்னா ஞானஸ்நானம் நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே கொடுக்கல. ஒரு 6 மாசம் நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம். சில பேர் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு கூட எடுக்கிறாங்க. சில பேர் ஞானஸ்நானமே எடுக்காமலே என்ன செய்யறாங்க? பல வருஷமாயும் இருக்கிறாங்க. கவனிங்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஞான ஸ்நானம் எடுக்கிற அனுபவத்துக்கு வந்துவிட வேண்டும். அதற்கு வேதமாக நீங்கள் வளர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய செயலை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து தேவன் பேரிலே விசுவாசத்தை வைத்து பற்றுதலை வைத்து ஞான ஸ்நானத்தின் மூலமாக நீங்கள் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறதை உறுதி செய்ய வேண்டும். இயேசு மரித்தார், 3வது நாளில் என்ன செய்தார்? உயிரோடு. இயேசு மரித்ததை நான் சத்தியத்தினால அறிந்து கொள்கிறேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதை சத்தியத்தினால அறிந்து கொள்கிறேன். இயேசு உயிரோடு எழுந்ததை நான் சத்தியத்தினால அறிந்திருக்கிறேன். அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் பழைய வாழ்க்கைக்கு மரித்து விட்டேன், பாவ வாழ்க்கைக்கு மரித்து விட்டேன், சிற்றின்பங்களுக்கு மரித்து விட்டேன், குடிக்கு மரித்து விட்டேன், போதைக்கு மரித்து விட்டேன், கஞ்சாவுக்கு மரித்து விட்டேன், சண்டைக்கு மரித்து விட்டேன், கோல் சொல்வதற்கு மரித்து விட்டேன், கவலைக்கு மரித்து விட்டேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கெல்லாம் நான் மரித்து விட்டேன். எப்படி மரித்தேன்? அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, அவருடைய வசனத்தை கேட்க கேட்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்க கேட்க, அவருடைய நற்செய்தியை கேட்க 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 நான் மரித்து இன்னொரு புறம் நான் என்ன செய்கிறேன்? உயிரடைந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு ஆமென். அத ஒரு ரிசல்ட்ல கொண்டு போய் காட்டுறதுக்கு தான் என்னது? ஞான ஸ்நானம். என்னது? ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். கவனிங்க. இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது நீங்களும் மரிச்சீங்க. பிதாவாகிய தேவன்
இயேசுவை உயிரோடு எழுப்பும் பொழுது நீங்களும் அவரோடு சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறீங்க? எழுந்திருக்கிறீங்க. இப்ப உங்க வாழ்க்கையில என்ன கிடையாது? தோல்வி கிடையாது. உங்க வாழ்க்கையில இனிமேல் என்ன கிடையாது? அவமானம் கிடையாது. உங்க வாழ்க்கையில இனிமேல் குறைவு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வார்த்தை தானே சொல்லி இருக்கிறேன். அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் இயேசுவோடு இணைந்து அடக்கம் பண்ணப்பட்டேன். அவரோடு இணைந்து உயிரோடு எழுந்திருக்கிறேன். இனி என் வாழ்க்கை உயிருள்ள வாழ்க்கை. என் வாழ்க்கை உயிரோட்டமுள்ள வாழ்க்கை. ஆகையால் வாழ்க்கையிலே இனி தோல்வி இல்லை, அவமானம் இல்லை, குறைவு இல்லை, குழப்பம் இல்லை. அதற்கு மாறாக என் வாழ்விலே வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, நிறைவு உண்டு, மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, மேன்மை உண்டு, செழிப்பு உண்டு, பரிசுத்தம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. இதுக்குதான் அவரோடு சேர்ந்து மரித்து அவரோடு சேர்ந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உயிரோடு. உலகத்தை நான் பார்க்கும்போது அவனும் நானும் ஒன்றும் நினைக்காதீங்க. ரொம்ப நேரத்தில் இந்த தப்பு பண்றோம். ஏன் தெரியுமா? சர்ச்சை விட்டு வெளியே போனாலும் வீட்டை விட்டு வெளியே போனாலும் யாரு கூட பழக வேண்டியது வருது? ஹலோ, உலக ஜனங்களோடு. அவங்க கிட்ட போனோம்னா அவங்கள மாதிரி மாறிடுறது. அவர்களோடு சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் சுபாவத்தின் அடிப்படையிலே அவர்களோடு ஒன்றா நாம் என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அவர்கள் மரித்தவர்கள், நாம் மரித்து உயிரோடு. செய்தி புரியுதுன்னு சொல்லுங்க. கைவிட்டு ராமஜலம். நாளைக்கு சாயந்தரம் அப்படியே ரவுண்ட்ல வருது. இந்த ஏரியாவில் வருது. பார்க்க யாரோட உயிர்ந்தவங்க உயிரோடு எழுந்தவங்கலாம் பார்க்க யாரும் சாயந்தரம் இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது? நாளைக்கு சாயந்தரம் பாவத்துக்கு மரித்த நாம் இனி பாவத்தில் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது, பிழைக்க கூடாது. தாமரை செடி எங்க வளருது? தண்ணியில தான். ஆனா அந்த தண்ணியை எடுத்து அந்த தாமரை செடி இலையில ஊத்துனா அது என்ன செய்யாது? அப்படி என்றால் தாமரை செடி அந்த தண்ணிக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நான் உன்னில் இருந்து வளருகிறேன், ஆனால் நான் உன்னை சார்ந்து. நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் இந்த உலகத்தை நான் சார்ந்து அல்ல, நான் பரலோகத்தை சார்ந்து இருக்கிறேன். ஆமென். நான் உயிரோடு எழுந்தவரை சார்ந்து இருக்கிறேன். அப்படி நீங்க சாட்சியா வாழ்ந்தாதான் கடைசி வரைக்கும் உயிரோட என்ன செய்ய முடியும்? கடைசி உயிர்னா பாருங்க, சரீரத்துல இல்ல, கரெக்டா புரிஞ்சுக்கணும். இருதயத்துல, மனதுல. உங்க இருதயத்துல மனதுல எந்த அளவுக்கு உயிர் அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு இயேசு முன்னாடி வந்து எப்படி நிக்கலாம்? தைரியமா நிக்கலாம். எத்தனை பேர் இயேசு முன்னாடி தைரியமா நிக்க விரும்புறீங்க? மறுபடியும் கேட்க, எத்தனை பேர் இயேசு முன்னாடி தைரியமா நிக்க விரும்புறீங்க? எடுத்த தீர்மானத்துல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும். இந்த அறிக்கை சேர்ந்து வந்து, நான் கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நிற்பேன். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேலே வருகிறது, என் தலையின் மேலே வருகிறது, என் பிள்ளைகள் மேலே வருகிறது. கடைசி ஒரு வசனத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு பண்டிகை நாட்கள் இல்லையா? உங்களுக்கு பல கமிட்மெண்ட்லாம் என்ன பண்ணோம் இருக்கும். காலையிலே மாப்பாளையம் ரொம்ப ஜோரா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 2
11, 12 வசனங்களை வாசிங்க. இந்த வார்த்தை ஆ. உண்மை உள்ளது. ஏனெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் ஆ. அவரோடு கூட பிழைத்திருப்போம். ஆ. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆ. அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆ. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? என்னுடைய விளக்கத்தை பார்த்து நான் முடிக்க போறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 11, 12 கவனிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. வேத வார்த்தைகள் எல்லாம் என்ன உள்ளது? உண்மை. சாராய கடைக்கு பேர் போட்டிருக்கா வெளியா? மணமகிழ் மன்றம். என்ன மன்றம்? அவங்கள பார்த்து பிசா சொல்றான், இந்த வார்த்தையெல்லாம் எப்படியாப்பட்டது? உண்மை உள்ளது. வா 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 வா. கவனிக்கிறீங்களா? நான் சொல்லுது இந்த வார்த்தையெல்லாம் உண்மை உள்ளதுன்னு பைபிள்ல எழுதியிருக்கிற வார்த்தையை சொல்றேன். என்ன வார்த்தை? ஆமா, கவனிங்க. வேதத்தை போதிக்கிற நம்ம சில பேருக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் என்ன செய்யறோம் தெரியும். கிண்டல் கேலியாக தான் என்ன செய்யறோம் தெரியுறோம். பாருங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். இந்த வசனம் முடியும் போது எழுந்திருப்போம் அப்படி இல்லை. எப்படி இருக்கு சொல்லுங்க? பிழைத்திருப்போம். பிழைத்திருப்போம் என்றால் என்ன அர்த்தம்? சும்மா வாழ்வோம் இல்லை. எப்படி வாழ்வோம்? நல்லா நிறைவா வாழ விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. நல்லா உயர்த்திங்க. நல்லா நிறைவா வாழ்வீங்க. எப்படி உயர்த்துனீங்கன்னா அவ்வளவுதான், பாதிக்கு பாதி தான். நல்லா உயர்த்துங்க. எப்படி உயர்த்துங்க? அதனால இப்படி கையை உயர்த்துறதுக்கு வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. நான் சடங்குல பார்த்துருக்கேன். டிவியில் கிட்டத்தட்ட ப்ளூ ஃபிலிம் மாதிரி என்ன பண்ணோம், போயிட்டு குடும்பமே என்ன பண்ணோம், பல்ல காட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெக்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல். அப்போ நம்ம பாருங்க, கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருக்கணும்? வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு நீங்கள் மரித்தது உண்மை என்றால், அவரோடு நீங்க மரிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவரோடு நீங்க எப்படி இருப்பீங்க? பிழைத்திருப்பீங்க. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? இயேசுவோட நான் மரிச்சிருக்கிறேன். ஆமா, இயேசுவோட நான் மரிச்சிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? பழைய செயல், பழைய பழக்க வழக்கம், கிரியை அங்கங்க லேசா ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்பப்ப தலைய தூக்குதா இல்லையா? ஆடு பாம்பே, தலையாடு பாம்பே. லேச தலையை உயர்த்தி பெரிய விபரீதம். சின்ன கேப் ஒட்டிங்க, அதுக்குள்ள சாத்தா வந்து அந்த கேப்பை எப்படி ஆக்கிடுவான் சொல்லுங்க? பெருசா ஆக்கிடுவான். அப்புறம் நீங்க டால்மியா சிமெண்ட், வேற என்ன சிமெண்ட் இருக்கு, சக்தி சிமெண்ட், ராம்போ சிமெண்ட், சங்கர் சிமெண்ட் கொண்டு வந்து அடைத்தாலும் என்ன செய்ய முடியாது. உள்ள வந்து வாழ்க்கையை சூறையாடிட்டு போயிடும். காதுள்ளவர்கள் எத்தனை பேர் காது இருக்கு? கவனிங்க வசனத்தை. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால், இயேசுவோட மரிச்சிருக்கணும். உங்களை நீங்களே பரிசோதிச்சு பாருங்க. இயேசுவோட நான் மரிச்சிருக்கணும். ஐயோ, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனே, நான் ஆள் மாறி இருக்கணும், என் சுபாவம் மாறி இருக்கான், என் வாழ்க்கை மாறி இருக்கான்.
இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கு என்ன இல்லாம போயிடும். இன்னைக்கு சியாஸ் கேட்டதுன்னா ஆங்கிலத்தில் நான் சரியா சொல்றேன்னா கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் என்னது என்ன சியாஸ்? ஆண்டவருடைய பிள்ளைகள் மார்க்கோ போலோ பீரை ஊத்தும் பொழுது அப்படியே நுரை வரும். ஏன்னா நீங்க என்ன பண்டிகை? ஈஸ்டர் பண்டிகை. ஒரே தரம் மறைச்சிட்டோம். ஓயாம என்ன செய்யக்கூடாது? ஆமா, ஒரே தரம் ஆமா எழுப்பிட்டோம். எத்தனை ஆமா சொல்ல போறீங்க? பிழைப்போம் என்றால் நன்றாக வாழ்வோம். எப்படி வாழ்வோம்? நன்றாக வாழ்வோம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? உன் ஆத்துமா வாழ வேண்டும். முதல் என்ன வாழணும்? ஆத்துமா. அப்படி என்றால் முதலாவது உன் ஆத்துமா உயிரடைய வேண்டும். உன் ஆத்துமா செழிப்படைய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உன் ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்நாள் எப்படி இருப்பீங்க? சுகமா இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? செழித்து இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வீட்டிலிருந்த இயேசு நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. நீங்கள் குறைவுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. நீங்கள் பிரச்சனையான வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் எப்படி விரும்புறாரு பாருங்க. நீங்க நல்லா வாழணும் விரும்புறாரு. நீங்க நல்லா வாழணும் சொல்லி இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நினைப்பாங்க நீங்க நல்லா வாழணும்? கொஞ்சம் முன்னேறிட்டீங்க போதும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யாது? உடனே வெடி வைக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன வைக்க ஆரம்பிச்சிருவோம்? வெடி வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஊர் உலகம் அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் இயேசு. நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று 24 மணி நேரம் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். என்ன ஆமென் சொல்ல போறீங்க? 12வது வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகள் அப்படின்னா, பாடுகள்னா வேகமா நான் பார்த்து பிடிக்க போற பாடுகள் என்ன? துன்பம், துயரம், பிரச்சனை. அப்ப இந்த துன்பம், துயரம், பிரச்சனை இயேசுநாதர் கொடுக்குறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? துன்பம், துயரம், பிரச்சனை யார்கிட்ட வருது? பிசாசுல வருதுங்க. பிசாசுல வருது. இயேசுவுக்கும் பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்தது பிசாசு கொண்டு வந்தான். தமிழ் வேதாகம புஸ்தகத்தில் அதை சரியாக மொழிபெயர்க்கவில்லை. சகித்தோமானால் போட்டாங்க. சரியா எப்படி போடணும் அப்படின்னா ஜெயித்தோமானால். எப்படி போடணும்? ஜெயித்தோமானால். பாடுகளை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சோதனையை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பிரச்சனையை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். குறைவுகளை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பாவத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். செய்தால் அவரோடு கூட என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீங்க. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆளுகை செய்வேன். வீட்டிலிருந்த இயேசு ஆளுகை செய்வது போல அவரோடு எழுந்த நானும் வாழ்க்கையில ஆளுகை செய்வேன். மற்றவர்கள் மேலே ஆளுகை செய்வேன். குறிப்பா பிசாசின் மேலே ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்வேன். நான் ஆள பிறந்தவன். நான் ஆள பிறந்தவன். நாங்கள் ஆள பிறந்தவர்கள். எத்தனை பேர் ஆளுகை செய்ய விரும்புறீங்க? உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்ட என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார் இல்லையா? கடைசி பாருங்களேன், அவரை மறுதளித்தால் அவரும் என்ன செய்வார்? நம்மள இயேசு விட்டு போயிட்டீங்கன்னா அவரும் உங்களை கண்டுக்க மாட்டார். சில பேர் அடி வாங்கி மிதி வாங்கி அப்புறம் வருவாங்க பாருங்க. கவனிங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
கணிசமான வருஷங்களுக்கு முன்பாக உங்க குடும்பமா நம்ம ஆலயத்துக்கு வந்தவங்க தான். திடீர்னு ஃபோன் பண்ணாரு. என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படி? அவரை நான் பாருங்க நினைக்கவே இல்லை. அப்போ நான் நினைக்கவே இல்லை. நான் உண்மையாக சொன்னேன், இல்லை இல்லை பிரதர் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணலை அப்படி. இம்மானுவேல் பாஸ்டர் இம்மானுவேல் போட்டு எனக்கு கால் வந்தது. என்கிட்ட பேசுறதுக்கு எந்த மாதிரி டைலாக்லாம் பாருங்க எடுக்கிறாரு, என்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. சரி இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு. பாஸ்டர் என் மனைவி என்னை விட்டு என்ன செஞ்சுட்டா? பிரிஞ்சு போயிட்டா. பிரிஞ்சு போனது மாத்திரம் பரவாயில்ல, தனி கொடுத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறா? வாழ்ந்துட்டு இருக்கா. நானும் என் பிள்ளைகளும் தனியா வாழ்றோம், அவரும் அவ தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. சூழ்நிலைகள் சரியில்லை. கர்த்தர் உதவி செய்யல. பாத்தீங்களா? உதவி செய்வா. எப்ப தெரியுமா? உணர்வடைஞ்சி மனம் திரும்புதலை ஏற்படுத்தி கர்த்தரை தேடி வந்தா என்ன செய்யும்? நடக்கும். அதனாலதான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முடிக்க போறேன். என் கூட சேர்ந்து இந்த கடைசி அறிக்கை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோமா? ஆமா, சேர்ந்து எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. நான் அவரோடு கூட மரித்தபடியினால் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறேன். அவரோடு கூட பாடுகளை சகித்தபடியால் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்கிறேன். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி வேகமா ஆரம்பிங்க. டைம் முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமா. நீங்கள் அவரோடு கூட மரித்தபடியினால் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்தபடியால் அவரோடு கூட அனுதினமும் ஆளுகை செய்கிறீர்கள். அனுதினமும் ஆளுகை செய்கிறீர்கள். ஆளுகை செய்கிறீர்கள். ஆளுகை செய்கிறீர்கள். ஆமென். அதனால நீங்க ஆளுகை செய்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. எந்த பிசாசும் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. எந்த பிசாசுடைய கிரிகள் உங்களை என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. எந்த மனுஷனுக்கு நீங்க அடிமை என்ன செய்யக்கூடாது? ஆகக்கூடாது. நீங்க ஆளுகை செய்யணும். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து உங்க கூடவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோமா? ஜெபிப்போமா?